சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் எழுத்து தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, பேஜ் நம்பர் 14. இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது ஈமு கோழி. சொல்லுங்கள், ஈமு கோழி. இந்த டாட்டர் லெட்டர் மேலேயே நீங்கள் எழுதி பாருங்கள். மூ இப்படி எழுதணும். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இப்படி மாதிரி போட்டு இப்படி போடணும். மூ, ஈமு. இது ஈச்ச மரம். ஈச்சு. மேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அகெயின் ஒரு கவ் மாதிரி போட்டு போடணும். இச்சு. சா. நீங்கள் நிதானமாக எழுதுங்க. ஈச்ச மா ரா இம். ஈச்ச மரம். நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து ஓர் எழுத்து மொழி. இதுக்கப்புறம் வேறு எதுவுமே லெட்டர் வராது. ஈனாலே எதை குறிக்குது? ஹவுஸ் ஃப்ளையை தான் குறிக்குது. அடுத்து பாருங்கள், ஈட்டி. என்னது இது? ஈட்டி. இட்டு டீ. ஈட்டி. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எல்லாம் கலர் அடிப்போமா? நம்ம எப்போவுமே கலரிங் அடிக்கணும், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஈமு கோழிக்கு பாருங்கள், மேம் வெளியே வராமல் கலர் அடிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து அழகாக இந்த ஈமு கோழிக்கு கலர் பண்ணணும். மேம் ஒரே கலர் தான் அடிக்கிறேன், ஆனால் நீங்கள்னா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுங்க. ஓகேவா? அப்புறம் இந்த காலுக்கு இது பேர் என்னது? கால். இந்த ஈமு கோழிக்கு இது கால். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன கலர் எடுத்துக்கலாம்? ஈச்ச மரத்துக்கு நம்ம இலைக்கெல்லாம் அந்த ஈச்ச மரத்தோட இலையை ஓலைன்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு க்ரீன் கொடுக்கலாம். க்ரீன்னா தமிழில் என்னது? பச்சை. நல்லா வெளியே வராமல் நிதானமாக அடிங்க. ஓகேவா? பச்சை. அதுக்கப்புறம் பாருங்கள், மெரூன் எடுத்துக்கலாமா? இந்த காம்புக்கெலாம் என்ன வரும்? மெரூன் வரும் இல்லையா? நான் மேம் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஈச்ச மரம். நீங்களும் இதே மாதிரி அழகாக அடிங்க. ஈச்ச மரம். அடுத்து ஈ பிளாக் கலரில் தானே இருக்கும், அதனால் மேமும் கருப்பு கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் என்னென்னது? கருப்பு. ஓ, பேட் பூச்சி. இது என்ன பூச்சி? இது பேடு, கெட்ட பூச்சி. ஈ. இந்த காலுக்கெல்லாம் கூட மேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி அழகாக பண்ணுங்கள். அடுத்து ஈட்டி. ஈட்டிக்கு நம்ம மெரூன் கலரே நம்ம கொடுக்கலாம், கருப்பாக அப்படி வரும் இல்லையா? ஓ, இது ஷார்ப்னர் இல்லை. ஈட்டி. நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த பகுதி மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டே நம்ம வேறு பார்க்கலாம். அப்போ தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியும். ஒரே நாள் உட்காந்து எல்லாமே எழுத வேண்டாம். ஓகேவா? ஒரு நாள் எடுத்திங்கன்னா இந்த பார்ட் மட்டும் எழுதிட்டு நீங்கள் ஜாலியாக விளையாட போங்க. ஓகே செல்ல குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.